அது தேவன் கொடுக்குற ஞானம். அந்த ஞானத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போறாரு. அல்லேலூயா. எவ்வளவு போராட்டங்கள் இந்த இத்தனை வருஷங்கள் வந்திருந்தாலும் அதெல்லாம் மாற்றி ஒரு புதிய காரியத்தை உங்க வாழ்க்கையில செஞ்சு உங்களை புதுவிதமாக நடத்தி உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஆண்டவர் வல்லவராக இருக்கிறாரு. அதனால எதை குறிச்சும் நம்ம இதெல்லாம் செஞ்சுக்கிடுவோமா, பேசிக்கிடுவோமா, இது நடக்குமா, இல்லை விசுவாச குறைவா, அதெல்லாம் நடக்காது, அது நம்மளை கொண்டு முடியாது, இதெல்லாம் நான்லாம் இந்த வார்த்தையை பேசிக்கிட மாட்டேன், எனக்கு அதுக்குள்ள அறிவு இல்லை, ஞானம் இல்லை, புத்தி இல்லை, நான் படிச்சுக்கிட மாட்டேன், எனக்கு ஞாபக சக்தியே வராது. கடவுள்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாருங்க, ஞாபக சக்தியை தாருங்க, புத்தியை தாருங்க, அறிவை தாங்க, ஞானத்தை தாங்க. எப்படி எனக்கு மைண்ட்ல மெமரி பவர் குறைவா இருக்க, மெமரி பவர் தாங்க. இதை பேசணும், இதை பேசக்கூடாது, கற்றுக் கொடுங்க. எங்க அம்மாட்ட என்ன பேசணும், என் மனைவிட்ட என்ன பேசணும், என் புருஷன்ட்ட என்ன பேசணும், என் மாமியார்ட்ட என்ன பேசணும், என் மாமனார்ட்ட என்ன பேசணும், என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எப்படி பேசணும், எனக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரேன்னு சொன்னா ஞானத்தை கொடுப்பாரு. அது இல்லாம உங்க விரோதியா வராங்க பாத்தீங்களா, உங்களுக்கு விரோதமே, உங்களை சதிக்கணும், உங்களை வேதனைப்படுத்தணும், அவமானப்படுத்தணும், அவங்க ஒரு வார்த்தை பேசக்கூடாதபடி ஆண்டவர் ஞானத்தை தந்து அவங்கள உங்களை விட்டு அப்புறப்படுத்தி போடுவாரு. அல்லேலூயா. உங்க ஆசீர்வாத தடையெல்லாம் உடைத்து தகர்க்க தெரிஞ்சு அப்படியே மாற்றி போடுவாரு.